ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜாபை சர்ச் பண்ணி அதோட ப்ராசஸ் எப்படி போகுது, இப்போ 21st சென்ச்சுரியில் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ப்ராசஸில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஒன்றா ஆன்லைனில் பண்ணுவீங்க, இல்லைனா ஆஃப்லைனில் பண்ணுவீங்க. ஆன்லைனில் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ மேக்ஸிமம் எல்லாம் ஆன்லைன் தான். ஆன்லைனில் வந்து ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வருது, இல்லை ஒரு ஆட் வருது, இல்லை ஒரு கம்பெனியோட வெப்சைட்டில் போய் நீங்கள் அந்த ஜாப் வந்து ஓகே இதை நமக்கு வேக்கண்ட் இருக்குது நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இது. ஆஃப்லைனில் வந்து ஒரு ரெஃபரல் மூலிமா நீங்கள் போகிறீங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்க, நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்க, இல்லை ஒரு வாக்கின் இன்டர்வியூ போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் அதோட இது இருக்கும். ஸோ இது ரெண்டு விதம், ஒன்று ஆன்லைன், ஒன்று ஆஃப்லைன். மேக்ஸிமம் எல்லாமே ஆன்லைனில் பண்ணி ஆஃப்லைன்லையும் இன்டர்வியூஸும் கனெக்ட் பண்ண மாட்டாங்க, ஆன்லைனில் மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப கோர் ஜாப்ஸ்க்கு தான் ஆஃப்லைன் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கான, இந்த வீடியோவே ஃபுல்லாக ஃப்ரெஷர்ஸ்க்கான மட்டும்தான். ஒரு ரெஸ்யூம் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே ஒரு ரெஸ்யூம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். என்ன மாதிரினா, இப்போ ஒரு ஜாபை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, அந்த ஜாபுக்கு ஒரு ஸ்கில் செட் இருக்கும், உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்கில் செட் என்னன்ட்டு. ஸோ அந்த ஸ்கில் செட் நம்மக்கிட்ட இருக்கா, நம்ம ரெஸ்யூமில் அது இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு மேஜர் விஷயம். அந்த ஸ்கில் செட்டுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை தயார்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறதும் ஒரு மேட்டர் தான். ஒரு ஒரு ஐடி ஜாப் எடுத்துக்கோங்களேன். ஒரு ஐடி ஜாப், சாதாரண ஒரு ஐடி ஜாப் எடுத்துக்கங்க. சாதாரண ஐடி ஜாப் கிடையாது, ஒரு ஐடி ஜாப் எடுத்துக்கங்க. அந்த ஐடி ஜாபில் நார்மலாக ஒருத்தங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷரை ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து எந்த அரியரும் இல்லாமல் இருக்காரா, மேக்ஸிமம் இது எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் அவர்கிட்ட என்ன வந்து லைக் டெக்னிக்கல் ஸ்கில் செட் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அண்டு இப்போலாம் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது ஃபஸ்ட்டு வந்து மேனுவலாக அவங்க பார்த்து, ஓகே இது வந்து இந்த ஸ்கில் செட் இவர்கிட்ட இருக்குது, நம்ம வந்து இவர் ரெக்ரூட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு விதம். இப்போ வந்து அப்படி கிடையாது, எல்லாமே ஆன்லைனில் அதுவே வந்து ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுவே வந்து இந்த ஸ்கில் செட் இவர்கிட்ட இருக்குது, நம்ம ரெஸ்யூமை ஸ்கேன் பண்ணி அதுவே வந்து இவருக்கு இந்த அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம், இது வேணாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது ரொம்ப டாஸ்கான விஷயம் இல்லை, பட் அதுக்கான ஸ்கில் செட்டை நம்ம மேக் பண்ணுறது கொஞ்சம் டாஸ்கான விஷயம் தான். இப்போ நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஏசி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஐடி ஸ்டூடெண்ட், ஒரு பிக் டேட்டா ஸ்டூடெண்ட், இவங்க என்ன பண்ணணும்னா, ஐடி ஜாபுக்கு போகிற மாதிரி இருந்தால், ஐடி ஜாபில் பர்டிகுலராக போகிற மாதிரி இருந்தால், பர்டிகுலராக ஒரு நம்ம ஒரு டொமைனுக்கு போகிறோம், ஒரு ஜாவா, பைத்தான், ஒரு எஸ்ஏபி, ஒரு டெவாப்ஸ், ஸோ அஸ்யூர், ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான ஒரு ரோலுக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம பர்டிகுலராக அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம வந்து ஐடிக்கு போனால் போதும், அது நான் டெக்காக இருந்தாலும் சரி, டெக்காக இருந்தாலும் சரி, சர்வீஸ் பேஸ்டாக இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க வந்து நார்மலாக ரொம்ப பெருசாக எஃபர்ட் போடணுங்கிறது கிடையாது. அவங்க ஸ்கில் செட்டை மட்டும் வளர்த்துக்கிட்டால் போதும். அவங்க கம்பெனிக்குள்ளே போய் அவங்க சில ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் கற்றுக்கிறது வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ரெஸ்யூமில் வந்து நார்மலாக வந்து இப்போ ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சியாக இருக்கலாம், C++ஆக இருக்கலாம், இல்லை ஜாவா, பைத்தான், எனி லாங்குவேஜஸாக இருக்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எப்படி கேதர் பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்று வந்து நீங்கள் வந்து இன்டர்னாக போகிற மூலிமா உங்களால் கேதர் பண்ண முடியும். சில பெய்டு இன்டர்ன்ஷிப்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு என்னென்னா, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சிஎஸ்சி வந்து ஜாயின் பண்ணேன். சிஎஸ்சியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சில லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலேருந்து ஆரம்பித்தேன். சி லாங்குவேஜ்லேருந்து ஆரம்பித்தேன். ஸோ அங்கே இது பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு சி நல்லா தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து சி தெரிஞ்சதுக்கப்புறம் C++ வந்துச்சு. C++ தெரிஞ்சதுக்கப்புறம் ஜாவா கற்றுக்க ஆரம்பித்தோம். ஸோ ஜாவாவும் பண்ணிவிட்டு அப்படியே பைத்தான், அது கிராஸ் கோர்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் லைட்டாக கற்றுக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் கற்றுக்கிட்டது போக அங்கே வந்து மற்றவங்களுக்கு வரவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து வில்லிங்னஸ் இருக்கா, ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் காட்டணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணும்போதே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஒரு ரெஸ்யூம் வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும். இந்த ரெஸ்யூம்க்கே தனியாக ஒரு வீடியோ போகிறேன். ஸோ இந்த கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களும் இன்டர்ன்ஷிப் மூலிமா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது மூலிமா,
இது மூலியமாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க ரெஸ்யூமில் காட்டுவாங்க. இது செகண்ட் பாயிண்ட். அடுத்து வந்து இந்த ரெஸ்யூம் ஃபில் ஆயிடுச்சு, நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க. அடுத்து வந்து என்ன ஸ்டெப் அப்படின்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் எதுக்குன்னா உங்களோட பிஹேவியர் சென்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட மைண்டு எவ்வளோ ஒரு லைக் சிம்பிளிஃபைடாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணுது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, எப்படி ஒரு கிரிட்டிக்கலான விஷயத்தை ஈஸியாக முடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு ஒன்று வைப்பாங்க. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து தனியாக ஆன்லைனில் நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட்டு அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு டெஸ்ட்டு, தனியாக ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தட் இருக்குது. அடுத்து வந்து ஒரு டெக்னிக்கல் ரவுண்டு. இந்த டெக்னிக்கல் ரவுண்டு எதுக்குன்னா, இந்த டெக்னிக்கல் ரவுண்ட் மேக்ஸிமம் ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்காது. ஆனால் ஹெச்ஆர் ரவுண்டு கூட இந்த டெக்னிக்கல் ரவுண்டு சேர்ந்து வரக்க மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்ஆர் ரவுண்டு கனெக்ட் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணும்போது நார்மலாக கேட்குற கொஷின் தான். ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்பாங்க, டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு மனப்பாடம் பண்ண மாதிரி எதுவுமே சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து அவங்க கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருப்பீங்க. நீங்கள் வந்து நான் இதில் வந்து நல்லா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி எனக்கு பைத்தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ உங்களுக்கு பைத்தான் நல்லா தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்பாங்க. எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அடுத்த லைன் மறந்தோடனே முதல்லேருந்து மறுபடியும் திரும்ப டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப் முதல்லேருந்து சொல்லக்கூடாது. ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஹெச்ஆர் வந்து கூடயே வரும். ஹெச்ஆர் வந்து டெக்னிக்கலும் வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு டெக்னிக்கல் இது கண்டக்ட் பண்ணணுங்கிறது வந்து அவங்களுக்கு அவசியம். ஏன்னா அவங்க உள்ளே உங்களை எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டொமைனை கொடுத்து அந்த டொமைனில் வந்து நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அலோகேட் பண்ணுவாங்க, ஒரு டொமைன் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ மேஜராக அவங்க டெக்னிக்கலாக உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. பட் டெக்னிக்கலாக நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா, ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கா, ஒரு ஸ்கில் செட் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பைத்தான் கேட்டாங்க. பைத்தான் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு பைத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பைத்தானில் என்ன தெரியும் அப்படி. ஸோ நம்ம கொடுக்குற இன்டர்வியூவில் நம்ம கொடுக்குற ஹிண்ட்டை பொறுத்து தான் அவங்க கொஷின்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஆனால் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்குமா, டெக்னிக்கல் இடம் தெரிஞ்சிருக்குமானா அது டவுட்டு தான். ஸோ இப்போ வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இன்டர்வியூ ப்ராசஸ்லேயும் நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க, கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. பை சென்ஸ் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸாக தெரியும், ஓகே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா லெட்டர் ஆஃப் ஜாயினிங்னு வந்து உங்களுக்கு ஒரு மெயில், உங்கள் மெயில் ஐடிக்கு வரும். லெட்டர் ஆஃப் ஜாயினிங்னு ஒரு மெயில் உங்களுக்கு அது வரும். இல்லைனா லெட்டர் ஆஃப் ஜாயினிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும், ஒரு மெயில் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஒரு டியூரேஷன் கொடுப்பாங்க. லைக் ஒரு 15 days, ஒரு 2 weeks இந்த மாதிரி ஒரு டியூரேஷன் கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டரில் உங்களுக்கு ஜாயின் டேட் மென்ஷன் பண்ணுவாங்க, ஜிஓடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன டொமைன், நீங்கள் எத்தனை மாதம் வந்து ப்ரொபேஷனில் இருப்பீங்க. ஸோ அதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. அங்கே போய் ஒரு 3 மாதம் நீங்கள் வேலை செஞ்சு அதில் அங்கே உள்ள டெஸ்ட்டு எது என்ன திங்ஸ். ஸோ அங்கே நீங்கள் கன்ஃபார்ம் ஆனால் மட்டும் அதுக்கப்புறம் உங்களை பர்மனெண்ட்டாக வச்சுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுறதுங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் இயராக இருக்கீங்க, ஒரு செகண்ட் இயராக இருக்கீங்க, அப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்போத்துலேருந்தே உங்களோட கோல் வந்து ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஜாப்ல தான் போக போகிறோம், இந்த மாதிரி ஒரு இதுதான் ஏம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை அப்ரோச் பண்ணலாம். சைடில் வந்து சில சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி வைங்க, ஆன்லைன் சர்டிஃபிகேஷன்ஸ். உங்கள் ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் போகிறதுக்கு ஐடியா ரிலேட்டடாக நீங்கள் என்ன ஜாபுக்கு போகிறீங்களோ அது ரிலேட்டடாக இருக்கிற ஸ்கில் செட்ஸ்க்கான சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி வைங்க. சும்மாவே நாங்கள்லாம் பண்ணுவோம், ஏதாவது ஒன்று பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணி வைப்போம். அது எதுக்குன்னா ரெஸ்யூம் சும்மா கொடுக்க முடியாதுல்ல, ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அவன் பார்க்கும்போது ஓகே என்னமோ இருக்குது அப்படின்னாவது நினைப்போம். அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லை அதில் வந்து நமக்கு பெருசாக வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட, சும்மா பொய்யா ஒன்று கொடுக்க வேணாம் கூட, உங்களுக்கு அதை பற்றி ஐடியா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்கில் செட் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஐ ஹேவ் ஐடியா ஆன் திஸ். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத ரெஸ்யூமில் ஆட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். நான் வந்து செப்பரேட்டாக ரெஸ்யூமுக்கு இன்டர்வியூஸ்க்கு வீடியோஸ் போடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.